இந்த ஹாஸ்டலில் வந்து பசங்களுக்கு அடிப்படை வசதிகளாக எதுவுமே இல்லை. சாப்பாடு பார்த்தீங்கன்னா கணக்குன்னு தான் போடுறாங்க சாப்பாடு. நம்ம வந்து போலீஸ் நாய்க்கோ ஜெயில் கைதிக்கோ கூட அதிகப்படி தான் சாப்பாடுன்றது. நம்மளுக்கு வந்து 60 ரூபா 50 ரூபான்ற படியில் போடுறாங்க. அதுவும் நல்ல முறையிலே இல்லை. புழு இருக்குது, பாட்டிலோடு இருக்குது. நம்ம அதெல்லாம் கேட்க போனால் அது நம்மளையும் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிலாம் பேசுகிறாங்க. அதனால தான் நாங்கள் மாணவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த போராட்டம். அதேமாரி பசங்க வந்து ஸ்போர்ட்ஸ் தான், வேறு எந்த இதுலேயும் திசை திரும்பக்கூடாதுன்னா அதுக்கு மெயின் காரணம் ஸ்போர்ட்ஸாக தான் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எந்த பொருளுமே இங்கே இல்லை. ஒரு லைப்ரரின்னு கட்டி வச்சுருக்காங்க 10 ஃப்ளோர்லேயும். அந்த 10 ஃப்ளோர்லேயும் லைப்ரரியும் இல்லை. அப்புறம் சலவை அறைன்னு இருக்குது. அதில் துணி காய வைக்கிறதுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை. பாத்ரூமில் அடிக்கடி தண்ணி வர மாட்டுது, க்ளீனும் பண்ண மாட்டுறாங்க. லைப்ரரின்ட்டு கணக்கு தான் வச்சுருக்காங்க. பசங்க வந்து படிக்கிறதுக்கான லைப்ரரியும் எங்களுக்கு வச்சு தரணும். அதுக்கப்புறம் பசங்க வந்து எந்த வழியிலையும் திசைக்கு திரும்பக்கூடாதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தான் மெயின் காரணமாக இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸுக்கான இதையும் எங்களுக்கு பண்ணித்தரணுன்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்க வந்து நாங்கள் பண்ணித்தரோன்னு இருக்காங்க. நாங்கள் இப்போதைக்கு போராட்டத்தை வந்து ஒத்தி தான் வச்சுருக்கோம், கைவிடல ஃபுல்லாக. அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் போராட்டம் இருக்கும் சார். அதிகாரிங்க வந்து பேசுனாங்க. வந்து அவங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து முடிக்க தான் பார்க்குறாங்களே கொண்டு, பசங்களுக்கு இதுமாரி எதனா பண்ணுவோம், பசங்களுக்கு எதனா பண்ணால் அடுத்த தலைமுறை வந்து உருவாகும், அடுத்த சமுதாயம் உருவாகலாம் அவங்க நோக்கமே இல்லை. அவங்களுக்கு என்னன்னா அவங்க வேலையை காப்பாற்றிக்கணுன்ட்டு இந்த போராட்டத்தை விடுங்க அப்படியே நல்லா இங்கே பேசிட்டு போயிடுறாங்க. நாங்கள் இப்போ ஒரு போராட்டம் பண்ணுறோன்னா அந்த ஒரு வாரத்துக்கு தான் சாப்பாடு நல்லா இருக்குது. ஒரு வாரத்துக்கு தான் சாப்பாடு நல்லா இருக்குது. மிச்சம் எப்பவுமே ரெகுலர் டைம் தான். மறுபடியும் நாங்கள் இது பண்ணாலும் நாங்கள் இப்படி தான்ப்பா பண்ண முடியும், எங்களை வேறு எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் இதான் இவ்வளோ ஒரு 44 கோடியில் ஹாஸ்டல் கட்டியிருக்காங்க. அவ்வளோ கோடியில் ஹாஸ்டல் கட்டினா மட்டும் போதாது சார். பசங்க வந்து சாப்பிட்ணும், 3 வேளையும் சாப்பிட்ணுன்னா, வெளியே போய் சாப்பிட்ணுன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நிறைய கேஷ் ஆகும். அதனால் பசங்க வேலைக்கும் போட மாட்டுறாங்க. அது அன்டைமில் வந்தால் கூட நீ வேலைக்கு போறியா, நீ அங்கேயே தங்கிக்கோ. ஒரு பார்ட் டைம் ஜாப்ன்றது நம்ம குடும்ப சூழ்நிலை வந்து எல்லாருமே ரிச்சான இதில் வந்து வரல. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட லெவல்லேருந்து தான் வராங்க. அதனால இவங்க வந்து கொஞ்சம் அன்டைமில் கொஞ்சம் பசங்களையும் இது பண்ண நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் தான் மெயினாக. ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு கிரவுண்டு இல்லை, எந்த விதமான ஒரு பொருளுமே இல்லை. அதனால் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நாங்கள் எல்லாமே பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதனால தான் இந்த போராட்டத்தை வந்து ஒத்தி வச்சுருக்கோம் சார். ஃபுட்டில் வந்து இந்த புழு இருக்குது சார். புழு இருந்து எங்கள் கையில் ஃபோட்டோவோட ஆதாரம் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பாட்டிலோட ஓடுங்க இருக்குது. அதுக்கப்புறம் சரியாக மூடி போட்டு வைக்க மாட்டாங்க.